இப்போ உள்ள இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நமக்கு கவலை, துக்கம், பயம் பயம் ஒரு முக்கிய காரணியாக அமையுதுங்க. தொட்டத்துக்குமே இப்போ உள்ள இளைய தலைமுறை பயம் பயம் தொட்டத்துக்குமே பயம்ங்கிற ஒரு காரணி நமக்கு முன்னாடி வந்துடுது. அந்த பண்பு நம்மளை அறியாமையே முன்னாடி வந்துடுது. இந்த பயம் எதனால் வருது? இந்த பயம் நமக்கு ஒரு விஷயத்து மேலே நம்ம பற்று வைக்கிறதுனால இந்த பயமானது நமக்கு வருதுங்க. பற்றுன்னா என்ன? பிடிப்பு இருக்குது ஒரு விஷயத்து மேலே. அந்த விஷயம் நமக்கு கிடைச்சா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இந்த பற்று பொன், பொருள் இந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் ஒரு பற்று இருக்குங்க. மனிதன் எப்போ பற்று இல்லாமல் இருக்கானோ அப்போதைக்கு பயமானது அவனுடைய வாழ்க்கையிலேருந்து நிச்சயம் விலகுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதை பயத்துக்கு எடுத்துக்காட்டாக அமையும். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கேட்டா. ஒரு ஊரில் ஒரு குருகுலம் இருக்குங்க. இந்த குருகுலத்தில் சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சீடருக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம்னா, இந்த உலகத்தில் எந்த மானிடருமே பயம், கவலை, துக்கம் இது இல்லாமல் வாழ முடியுமாங்கிற கேள்வி அவருக்கு வருதுங்க. உடனே தன்னுடைய கேள்வியை குரு கிட்ட கேட்குறாரு. அதுக்கு குரு பதிலளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே இந்த கவலை, துக்கம், பயம் அப்படிங்கிற குணாதிசயம் இருக்கும். ஆனால் இதை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழலாம். மனிதனாக வாழுறப்பயே இது இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சிறுகதை மூலமாக நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு ஒரு சிறுகதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஊரில் குமார்னு ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ஊர்லேயே அவர் தான் பணக்காரரு. அவருக்கு 2 மகன்கள், ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மாளிகை வீடு ஒன்று கட்டுறாருங்க. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய வீடுனா அந்த வீடு நம்ம சொல்லலாம். அந்த வீடு கொஞ்சம் ஆடம்பரமாகவும் கட்டுறாரு. எப்படி கட்டுறாருன்னா, அந்த வீடு முழுவதுமே தேக்காலான மரம் ஃபுல்லாகவே பயன்படுத்தி கட்டுறாருங்க. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஆடம்பரமாகவும் இருக்குது. அதனால இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே அதை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அதனாலே என்னமோ அந்த ஊர்லேயும் சரி இல்லை பக்கத்து ஊர்லேயும் சரி இந்த வீட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகங்க. எல்லாரும் குமார்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டை நீங்கள் எப்போ விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாளிகை வீட்டை விற்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு குமார் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிடுறாருங்க. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஃப்யூச்சரில் இந்த வீடு நமக்கு நல்ல விலையில் போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. இன்னும் நம்ம அதிகப்படுத்தி விற்கலாம் அப்படின்னு அவர் நினச்சதுனால எல்லாரையும் அனுப்பிடுறாருங்க. இப்படி இருக்கிறப்ப குமார் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போகிற நிலைமை வந்துடுதுங்க. ஒரு 4 நாள் அங்கேயே தங்குற மாதிரி நிலைமை அமைஞ்சு போயிடுது. 4 நாள் அங்கே தங்கின பிறகு 5ஆவது நாள் இங்கே சொந்த ஊருக்கு வராருங்க. ஊருக்கு வரப்பயே ஊர் மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்னன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறப்ப, உங்கள் வீடு தான் அங்கே எரியுது அப்படின்னு இவருக்கு தூக்கி வாரி போடுது. குமார் ஒன்னே தன்னுடைய மாளிகை வீடு கிட்ட போய் பார்க்குறாருங்க. அந்த நபர் சொன்ன மாதிரியே வீடு எரியுதுங்க. தீ எங்கே போட்டாலுமே பரவிட்டு ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அணைக்க முன் வரல. ஏன்னா தீ ஃபுல்லாகவே பரவுன காரணத்தால் சின்ன வீடாக இருந்தால் கூட அடைச்சிடலாங்க. இது பெரிய வீடாக இருந்த காரணத்தால் யாருமே அணைக்க முன் வரல. அதனால் ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ குமாருக்கு பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த வீடை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே எல்லாரும் விலைக்கு கேட்டாங்க, அப்போதே நம்ம வீடை கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால் கதறி அழுகுறாரு. என் வீடு ஏன் வீடுன்னு மூச்சுக்கு 300 வாட்டி என் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. குமார் தன்னுடைய மாளிகை வீடை பார்த்து கட்டினாருங்க. பார்த்து கட்டின காரணத்தாலையும் காசு எல்லாத்தையுமே இதில் போட்ட காரணத்தாலையும் கதறி அழுகுறாரு. அப்போதைக்கு அவருடைய முதல் மகன் ஆறுதல் கூறுறாருங்க. அப்பா, நீங்கள் வீடை விற்கணும்னு சொன்னீங்க, இப்போதைக்கு சரியான விலை வரலன்னு ஆனால் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. நான் பக்கத்து ஊரில் ஒருத்தர் விலைக்கு கேட்டார், அவர்கிட்ட ஒரு பெரிய தொகைக்கு நான் முடிச்சிட்டேன்ப்பா, அதனால் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு முதல் மகன் சொல்கிறான். இதை கேட்ட குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய கண்ணீர்லாம் காணாமல் போகுது. ஆனால் இங்கே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, நடந்த சம்பவம் ஒன்று தான். முன்னாடியும் எரிஞ்சது ஒரே வீடு தான், இப்போ எரியறதும் ஒரே வீடு தான். அப்போதைக்கு அது குமாரோட வீடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எரியறப்ப இது இன்னொருத்தர் வீடு அப்படின்னு ஆயிட்டு. இன்னொருத்தருக்காக நம்ம ஏன் அழுகணும், கூப்பாடு போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இங்கே உருவாகுது. இப்போதைக்கு குமார் ஊர் மக்களோட சேர்ந்து அந்த வீடு எரியறத நபரோட நபராக இவரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
திடீர்னு இரண்டாவது மகன் ஓடி வரான். அப்பா நம்ம வீடு எரியுதே, அப்பா நம்ம வீடு எரியுதேன்னு சொல்லி இரண்டாவது மகன் வந்து அழுறான். அப்போதைக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ ஏன்பா அழுற, நம்ம அண்ணன் தான் வந்து வீட்டை விட்டுட்டானே, அதுக்கு ஏன் நீ வந்து அழுற அப்படின்னு. அதுக்கு உடனே ரெண்டாவது மகன் சொல்கிறான், அப்பா அண்ணன் விற்றான், அண்ணன் அட்வான்ஸ் தானே வாங்கினா, ஃபுல் அமௌண்ட்டே நம்ம கைக்கு வந்து இன்னும் சேரலை, அதுக்குள்ளே எப்படி வந்து வீடு வந்து இன்னொருக்கு வித்தாச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பியும் குமாருக்கு வந்து அழுக வருது. கதறாரு. திரும்பவும் குமார் வந்து இது என்னுடைய வீடுன்னு சொல்லி அழறாரு. ஒரு மாதிரியான பயம் உணர்வுகள் வந்து வருது. அப்போதைக்கு குமாருக்கு பயம், நடுக்கம், கவலை இது எல்லாமே அதிகமாக இருக்குது அந்த டைமில். அப்போ அழுதுகிட்டே இருக்கிறப்ப குமாருடைய மூன்றாவதாக உள்ள மகள் வந்து ஓடி வரா. அப்போ வந்து மகள் சொல்கிறா, அப்பா இப்போ தான் நம்ம வீட்டை வாங்கினாங்களே, அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு அந்த மகள் வந்து சொல்கிறா. அப்பா நம்ம வீட்டை வாங்கினாங்களே, அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டை வந்து நாங்கள் வாங்கியாச்சு, அப்போதைக்கு வந்து இந்த வீடு வந்து எரியாது, இந்த வீட்டை பற்றின முழு விவரமும் எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் வாங்கின பிறகு இப்போ என்னுடையதாகிட்டு, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், அந்த வீடு எரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு தொகையுமே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறாரு. இதை கேட்ட வந்து குமாருக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. திரும்பியும் வந்து கண்ணீர் நிற்கிது. திரும்பவும் சந்தோஷம் வருது மனசில். திரும்பவும் வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த வீடு எரிகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்கிறாரு. நன்றி, என்னை எப்படியோ காப்பாற்றி விட்டுட்ட அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு குமாருக்குள்ள கண்ணீரும் காணாமல் போகுது. அவருக்குள்ள உள்ள பயம், மன வருத்தம், நடுக்கம் இது எல்லாமே காணாமல் போகுது. இப்போ வந்து குமார் வந்து ஊர் மக்களோட திரும்பவும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த கதையை சொல்லி துறவி வந்து முடிக்கிறாருங்க. துறவி வந்து தன்னுடைய சீடர்கள் கிட்ட இந்த கதையில வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒன்று தான். அதே மாளிகை வீடு தான், அதே நெருப்பு தான், அதே இழப்பு தான், அதே நாசம்தான், எல்லாமே ஒன்று தான். நபர் கூட அதே குமார் தான். ஆனால் அது என்னுடையது, இந்த குமார் வந்து என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடுறப்ப அந்த மனமானது அவனுக்கு வந்து வலிக்குது. அதே என்னுடையது இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மனமானது வலிக்கலை. சோகங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. எப்போ ஒரு நபர் வந்து தன்னுடையது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறானோ, எதா இருந்தாலும் தன்னுடையது, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள், இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறப்ப அங்கே வந்து நிச்சயம் கவலை, துக்கம், பயம் இது எல்லாமே இருக்குங்க. அதாவது அந்த நபர் வந்து சொந்தம் கொண்டாடிய நபர் மேலேயோ இல்லை பொருட்கள் மேலேயோ ஏதாவது ஒரு பாதிப்போ இல்லை இழப்போ அவருக்கு வந்து ஏற்படும் போது அதாவது அவரால் தாங்க முடியலை. ஏன்னா அந்த பிடிப்பு ஒரு காரணமாக இருக்குது. சொல்ல போனால் பற்று, அந்த பற்று வைக்கிறதுனால தான் கவலை, துக்கம், பயம் இது எல்லாமே நமக்கு வருது. அந்த பற்று வந்து இல்லாமல் எவன் ஒருத்தன் எந்த பற்றுமே இல்லாமல் எந்த பிடிப்புமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழுறானோ அவனுக்கு வந்து துக்கம், கவலை, பயம் இது எதுவுமே இருக்காது. வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் போகுங்க. எந்த நபரால தான் கிட்ட என்ன இருக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ முடியுமோ அவர் வந்து வாழ்க்கையில நிச்சயம் வெற்றியாளர் தாங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.